சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கலாம். நேரம் செல்ல செல்ல சிதம்பரத்தில் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிச்சிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம கேட்கலாம். வங்கக்கடலில் நடைபெறும் டிக்வா புயலானது மெல்ல மெல்ல கரையை நோக்கி வரும் பட்சத்தில் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியில் நேற்று முதலே தற்போது காலை அதாவது நண்பகல் 2 மணி வரையில் பார்த்தோம்னாக்க மிதமான மழை என்பது குறிப்பிட்டிருக்கிறது. நேரமாக தற்போது சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியில் அதுவும் குறிப்பாக கடலோர பகுதிகளான அண்ணாமலை நகர், பிச்சாவரம், சாமியார்பேட்டை, புதுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து கொஞ்சம் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் சிதம்பரம் நகர பகுதியில் தற்போது கனமழை என்பது பெய்ய துவங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையத்துக்கு வரும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க. மேலும் இந்த பகுதியில் உள்ள இந்த பூக்கடை, இந்த பழக்கடைகள் உள்ளிட்ட இந்த கடைகள் வியாபாரம் என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லலாம். அதே போல் இந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தொடர்ந்து இப்போ தற்போது கனமழை துவங்கியுள்ள நிலையில் அவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக சொல்லலாம். வாங்கினா இப்போ இந்த பகுதியில் பூக்கடை வச்சுருங்க. இப்போ காலையிலேருந்து மழை எப்படி இருந்தது, இப்போ எப்படி பெய்யுது, வியாபாரம்லாம் தெரியுது? காலையிலேருந்து ஒரு 10 மணி வரை மிதமான மழை பெய்யுது. 10 மணிலேருந்து அதிகபட்சமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. யாருமே வரல, கடையெல்லாம் பாதிச்சு போயிடுச்சு. இந்த ஏகப்பட்ட பூ வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டு நடமாட்டமே இல்லை. மழை அதிகரித்து டைம் ஆக அதிகரித்து வருது மழை. இப்போ காற்று எந்த அளவுக்கு வீசுது? காற்று 12 மணிலேருந்து அதிகபட்சமாக வீசிட்டு இருக்கு. இப்போ இந்த வியாபாரி சொன்னது பார்க்கலாம், காலையிலேருந்து மிதமான மழையும் தற்போது கனமழை பெய்து வருவதால் இவர்களுக்கு வியாபாரம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அண்ணா வணக்கம், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க? நான் ஆசிரியர். இப்போ மழை ஒரு 11 மணிலேருந்து மிக இதாக கம்மியாக தான் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, மணி 2 மணிலேருந்து மிக கனமழை பெய்யுது. இயல்பு வாழ்க்கை மிக பாதிக்கப்படுது. பஸ்ஸு பேருந்துக்கு காத்திருக்கவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க. மருத்துவமனைக்கு போகிறவங்க மிக அவசரப்படுறாங்க. அதனால் ரொம்ப இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. அதோடு இல்லாமல் மக்கள் அடிப்படை வாழ்வாதாரமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு ஹோட்டல் காலத்துட்டு இருக்காங்க. சில ஹோட்டல்லாம் மூடி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த பகுதியில் கனமழை பெய்து வருது. அதாவது புயல் காரணமாக பல்வேறு கடைகள் காலையில் திறக்கப்படலன்னு சொல்கிறாங்க. பேருந்துக்காக வரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கிறாங்க. எனவே இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனமழை என்பது இரவு முதல் இரவு வரைக்குமே கனமழை என்பது வெளுத்துறாங்க உள்ளது. எனவே பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், தேவையில்லாமல் உள்ள விஷயங்களுக்கு பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் கோரிக்கைகளை ஏற்று பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தற்போது கனமழை என்பது பெய்ய துணிந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் இந்த பேருந்துக்கு வரும் பொதுமக்கள், அந்த மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் என அனைவருமே பாதிக்கக்கூடிய சூழல் தான் உருவாகியுள்ளது. சந்திக்கும் செய்திகளுக்காக சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் கண்ணதாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.